ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்டன் பார்ப்போம். நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே உரத்தை பற்றி இந்த வாரத்தில் சொல்கிறேன்னு. அந்த உரமும் என்னென்னு பார்ப்போம். நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டே இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அந்த உரத்தை பற்றி. பார்த்திங்கன்னா அந்த உரம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி செடியெலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்து இந்த செடி கூட நம்மளுக்கு பூ கொடுத்துருக்குது. நிறையா பூ வச்சுருக்குது. அப்புறம் காய் கூட நிறையா காமிச்சிருப்பேன். இந்த வாரம் போட்டிருப்பேன். நம்ம உரத்தோட மகிமைன்னு சொல்லி மாயம்னு சொல்லி போட்டிருப்பேன். நம்ம கொடுத்த உரத்தோட மாயம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். அதில் எல்லாம் நல்லா தக்காளி காயெல்லாம் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா திராட்சை நல்லா கொடி வீசி வருது பாருங்கள். பச்சுன்னு நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. மல்லி சாதா மல்லியெல்லாம் இன்னும் நம்மளுக்கு மொட்டு வைக்கலை, அப்படியே தான் நிற்கிது. இது கொஞ்சம் நிழலில் இருக்குது. வெயில் பார்த்து எடுத்து வைக்கணும். வெயில் நம்மளுக்கு இன்னும் சரியாக வரவும் இல்லை. பக்கத்தில் வேறு பவள மல்லி செடி இருக்கிறதுனால அது நிழல் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த செடிங்களுக்கு நம்மளுக்கு வெயில் படுறதில்ல. வெயில் படுற இடமா எடுத்து வச்சா தான் நம்மளுக்கு நல்லா வரும். பார்க்கணும். பார்த்திங்கன்னா பவள மல்லி செடி பாருங்கள். நல்லா காம்பவுண்ட் செவரை விட மேலே போயிட்டாங்க. நம்மளுக்கு இருக்கிறது சின்ன தொட்டியில் தான் இருக்குது. தண்ணி தொட்டியில் தண்ணி பாட்டலில் தான் இருக்குது. அதுவே அப்படி போயிட்டுருக்குது நம்மளுக்கு மேலே. அப்புறம் பார்த்திங்கன்னா கனகாம்பரமும் நிறையா பூக்குது. இப்போது ஓரளவு நல்லாவே பூக்குது பாருங்கள். இப்போ கூட எவ்வளோ பூத்துருக்கு. நம்ம பறித்து 2 நாளையில் நம்மளுக்கு பூ நிறையா வந்துடுது. கீழே கொட்ட ஆரம்பிச்சிடுது நம்ம பறிக்கலைன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா கொடி ரோஸ் கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலை எடுத்து நல்லா வந்திருக்குது. பூவும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. பிளாக் ரோஸு ஏற்கனவே ஒரு பூ பூத்து பறிச்சாச்சு. இன்னொரு மொட்டு வந்துகிட்ருக்குது. இப்படி எல்லா செடியுமே நம்மளுக்கு நல்லா துளிர் பூவும் மொட்டு வச்சு பூவும் பூத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த தக்காளி செடி நம்மளுக்கு பூச்சிங்க சாப்பிட்டுடுதுங்க. அந்த கொழுந்தில் மேலே சாப்பிட்டு அந்த தக்காளி செடியை அப்படியே மொட்டையாக்கி எல்லாமே செடி போயிடுச்சு. நிறையா செடி தக்காளி செடியில் நாற்று காமிச்சிருப்பேன். அதுவே போயிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ரோஸில் மட்டும் ஒரு தக்காளி செடி நல்லா வந்திருக்குது. அதை எடுத்து மாற்றி வச்சிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் ரோஸில் மொட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய துளிர் இப்போ தான் எடுத்துருக்குறாங்க. நல்லா துளிர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கல்கத்தா ரோஸ்லேயும் நிறையா பூவும் பூத்துருக்குச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டும் இருக்குது. இது நம்ம அடுக்கு மல்லி, அதுவுமே இப்போ மொட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இது நம்ம பேரி ரோஸும் நல்லா மொட்டு கொடுத்துக்கிட்டு துளிர் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்படி எல்லா செடிக்குமே அந்த உரம் கொடுக்கலாங்க. நல்லா பூ வரும். காய் உள்ள செடிக்கும் நம்ம கொடுத்தோம்னா பூ பூத்துட்டு அப்படியே காய்க்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த உரத்தை எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். நம்ம பூஞ்செடிக்கு மட்டும் இல்லாமல் காய் செடிக்கும் கொடுத்தோம்னா நல்லா பலன் தான் கிடைக்கும் நமக்கு. பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு காயே இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய செடியாக போயிடுச்சு. காய் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ காய் நல்லா போட்டிருக்குது. செம்பருத்தி பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி செடிக்குள்ளேருந்து அடியில் வந்ததில் வேண்டான்னு நான் பிடுங்கினதில் பார்த்திங்கன்னா வேரோடு வந்தது. அதை எடுத்து இதில் வச்சது வருது. இது பார்த்திங்கன்னா சொரக்காய் விதைங்க. நான் சொல்லி போட்டிருப்பேன் ஒரு வீடியோவில். நம்ம கமலாரஞ்சி தொட்டிக்குள்ளே செடி முளைச்சிருந்தது. பீர்க்கங்காய் போடுது. எப்போ போட்டேன்னே தெரிலன்ட்டு. ஆனால் அது பீர்க்கங்காய் இல்லைங்க, சொரக்காய். ஒரு சொரக்காய் நம்ம செய்யாமல் அப்படியே கிடந்திருந்து அது கோல்டு ஆகிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் செய்யலை. அது கொஞ்சம் வேஸ்ட் ஆகினதுனால எடுத்துகிட்டு இது உள்ளே போட்டிருந்தோம். பார்த்திங்கன்னா எல்லாமே மறுபடியும் முளைச்சி நிற்கிது. அன்றைக்கி நான் கவனிக்கலை. 2 மட்டும் பெருசாக வந்தது மட்டும் பிடிங்கிட்டு போய் அங்கே வச்சிட்டேன். அப்புறம் தண்ணி ஊற்றச்சில பார்த்திங்கன்னா மறுபடியும் முளைச்சி நிற்கிது. பார்த்தா நிறைய விதைங்க அதில் உள்ள விதை. பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 செடி கூட முளைச்சிடுச்சு. அப்புறம் நம்ம செம்பருத்தி பார்த்திங்கன்னா ஒரு 2 மொட்டு கூட கீழே கொட்டி கிடந்தாங்க. அதாவது எப்படின்னா, சில பூக்கள் தானே மலர்கின்றது, பல பூக்கள் ஏனோ உதிர்கின்றது, பதில் என்ன கூறு, போவும் நானும் வேறு அப்படின்னு பாட்டு பாடுற மாதிரி நம்மளுக்கு
செம்பருத்தி பூவில் இப்போ கொட்டவும் செய்யுது, பூக்கவும் செய்யுது. இன்றைக்கி வந்து ஒரு 3 பூ பூத்துருந்தாங்க. அப்புறம் நம்ம அந்த உரம் பார்க்கலாம் வாங்க. ஒன்றும் இல்லைங்க, டீ தூள் தான். நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த டீ தூள் கூட கொஞ்சம் காப்பி தூள் கலந்துக்கோங்க. கலந்து கொதிக்க வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் வாழைப்பழத்தோல் இருந்தது. அந்த வாழைப்பழத்தோலையும் அரைச்சி அது கூட கலந்து வச்சுருக்கிறேன். ரெண்டையும் கலந்துட்டு இந்த தண்ணி வடிகட்டின டீ தூள் என்ன பண்ணுறீங்க, அதையும் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் பெஸ்ட்டு உரம் அது. எல்லா செடிக்கும், பூஞ்செடிக்கும் கொடுக்கலாம், காய் செடிக்கும் கொடுக்கலாம். நல்ல பலன் கொடுக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா அப்புறம் அது கூட நல்லா தண்ணி கலந்துக்குங்க. தண்ணி கலந்துட்டு எல்லா செடிக்கும் விட்டுருங்க. பெரிய செடிக்கெல்லாம் அதாவது நம்மளுக்கே தெரியும் ஒரு அளவு, பெரிய செடிக்கு எவ்வளோ கொடுக்கணும், சின்ன செடிக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு அந்த அளவு பார்த்து எல்லாத்துக்குமே ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டிங்கன்னா இது நல்ல பலன் கொடுக்கும். இதுவும் டீ தூளும் பெஸ்ட்டு தான். அதே மாதிரி நம்ம வாழைப்பழத்தோல் ஏற்கனவே நான் நிறைய வாழைப்பழத்தோல் தான் பூஞ்செடிக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன். அது நல்ல பெஸ்ட்டான இது தான் கொடுத்துருக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டு. இதுவும் நான் வந்து நானே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்கு ஒரு வாரம் கழித்து தான் சொல்கிறேன். நாம் ஒரு வாரமாக நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஒன்றும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எப்படி காய் வருது, எப்படி பூ வருது, எல்லாத்தையுமே துளிர் வர்றது எல்லாமே சொல்லியிருப்பேன். எல்லாமே பார்த்துக்கிட்டே தான் வரீங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த உரம் நம்ம வந்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த உரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து சின்ன பாரிஜாதத்தில் பாருங்கள், அதில் கூட மொட்டு வருது. ஆனால் என்ன, நம்மளுக்கு வெளுத்து போய் தான் இருக்குது. இன்னமும் அந்த இலை வந்து மறுபடியும் வெளுத்து போய் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு நான் அப்போ வந்து மருதாணி போட்டேன், கலர் மாறிச்சு, பூவும் பூத்துச்சு. இப்போ இன்னும் நம்ம அந்த உரம் பண்ணணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் சொல்கிறேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பாரிஜாதம் சொல்லவே வேண்டாங்க, எனி டைம் பூ தான். மொட்டு பூ இருக்கிறதெல்லாம் மொட்டெல்லாம் பூத்து முடிச்சிடுச்சின்னா மறுபடியும் மொட்டு ரெண்டு நம்மளுக்கு நிறையா எடுத்துடுது. இப்போ பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாகவே இப்போவும் வந்து மொட்டுக்கள் இருக்குது. ஒரு பூவும் பூத்துருக்குது நம்மளுக்கு இன்றைக்கி. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லா பெருசாக வந்திருக்குது. செடியில் பார்த்திங்கன்னா எனி டைம் பூ தான், நம்மளுக்கு மொட்டு வச்சுக்கிட்டே இருக்குது, பூவும் பூத்துக்கிட்டே இருக்குது. அந்த செடிக்குள்ளே நின்ன மாதுளை பாருங்களேன், ரொம்ப நாளாக சின்னதாகவே நின்றுச்சு, திடீர்னு வளர ஆரம்பிச்சிது. இப்போ நம்ம உரங்கள் வந்து இந்த செடிக்கு கொடுக்குறதுல அதுவும் உரம் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா கடன்னு வளர்ந்து வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம சம்பங்கி, இன்னும் பூக்கலைங்க. அது வந்து எந்த டைம் வாங்கினேன்னே எனக்கே ஞாபகம் இல்லை. அந்த டைமில் தான் பூ இருந்தது. அந்த டைமில் நம்மளுக்கு பூ வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் இந்த உரம் ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் எப்படி பூக்குது, எப்படி காய் வருதுன்னு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.